கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான செயல் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள பழி வாங்குறது. அவன் எப்படி பழி வாங்குறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மள ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி பழி வாங்குறான். அத பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சபரி அன்புடன் வரவேற்கிறேன். ரீசார்ஜ் ரீசார்ஜ்ங்கிற அந்த வார்த்தைய வச்சு நம்மள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கைய சுரண்ட முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கைய சுரண்டுறது தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களோட ஒரே ஒரு முக்கியமான விஷயமே. என்ன முக்கியமான விஷயம்? "மடிய பிடிச்சு மாங்காவ போடு, முடிய பிடிச்சு காச கேளும்பாங்க" ஒரு பழமொழி. அதே மாரி ஒரு பிரபலமான சிம்மு, அந்த சிம் கம்பெனி வந்து ஆரம்பிச்ச புதுசுல எல்லாருக்குமே ஃப்ரீயா சிம்மு குடுத்தான். அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் நெட்ன்னு சொல்லி, அவன் சிம்மு எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணான். கொண்டு போய் சேர்ந்தவாட்டி ஒரு 6 மாசம் ஃப்ரீயா யூஸ் பண்ண விட்டான். யூஸ் பண்ண விட்டவாட்டி அந்த அந்த காலகட்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஃபோன்லயும் ஆதார் இணைக்க சொல்லி ஒரு ஸ்கீமு. அப்ப எல்லாரும் அவங்க ஃபோன் நம்பர்லாம் வந்து ஃப்ரீயா குடுத்த சிம்மு தானேன்னு சொல்லி அவங்க நம்பர் தான் ஆதார்ல இணைச்சாங்க. அப்படி இணைச்சு முடிச்ச வாட்டி அவன் என்ன பண்றான், நம்ம சிம் இத்தன ஆதார் கார்டுல சேர்ந்துருச்சா? ஓகே. அப்ப நாம வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாரி, இனிமே மாசானா என் சிம்மு வாங்கி இத்தன நாள் சாப்பிட்டீங்கல்ல, இனிமே காசு கட்டுங்கன்னு சொன்னான். அப்படி சொன்னத கேட்டு நம்மலாம் காசு கட்டிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, இத வந்து நீங்க என்ன நெனைக்கலாம்? அவன் விரிச்ச அந்த ஒரு இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வலையில விழுந்து நாம அவனுக்கு அடிமையாயிட்டோம்ல. அதே மாரி தான். யார் யாரெல்லாம் இலவசம் உனக்கு பண்ணி குடுக்குறேன், ஃப்ரீயா உனக்கு பண்ணி குடுக்குறேன்னு சொல்றாங்களோ, இதெல்லாம் கேட்டு கேட்டு உள்ளாடி பூந்து பூந்து ஏமாந்து ஏமாந்து அடிபட்டு அடிபட்டு நிக்கிறது தான் அடிப்படையில ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி தடையா இருக்கிறதுக்குமே காரணம். முதல்ல இலவசமே எதிர்பார்க்க கூடாது. இலவசம் எதிர்பார்க்கறதுனால தான் நம்ம இந்த மாரி ஒரு நிலைமைக்கு போய் மாற்றமே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் பொங்கலுக்கு ஒரு ரூ. 3000 குடுக்குதுன்னா சொல்லிட்டு இவ்வளவு கை தட்டிட்டு "ஏய் சூப்பர்" அப்படின்னு சொல்லி போய் பொங்கல்ல கரும்பு வாங்குறோம்ல. 1 முழம் கரும்பு, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ இது பாசிப்பருப்பு இப்படிலாம் போய் வாங்குறோம்ல. இதெல்லாம் வாங்குறதெல்லாம் இவ்வளவு இலவசம் வாங்குறோம்ல. இதுக்கும் விலைவாசி ஏறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கும் விலைவாசி ஏறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, 10,00,000 கோடி கடன்ல இருக்குது. அந்த 10,00,000 கோடி கடன்ல இருக்கும்பொழுது, நம்ம இவ்வளோ பணம் வாங்கி நம்மலாம் யூஸ் பண்றோம். ஒரு காலகட்டம் போன வாட்டி என்ன ஆகுது? இப்ப உதாரணத்துக்கு நானே ஒரு கடனாளி. என்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 10,00,000 எனக்கு கடன் இருக்குது. ஓகேங்களா? ரூ. 10,00,000 கடன் இருக்கக்கூடிய ஆளு, ஒரு மக்களுக்கு வந்து இலவசமா நான் இது தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? "நீ ஏன் கடன்ல இருக்கிற? நீ ஏன்ப்பா கஷ்டப்படுறன்னு" சொல்லுவோம்ல. நம்ம அரசாங்கத்த பத்தி ஏதோ கேட்கிறோமா? இத்தன 1/2 கோடி மக்கள் வந்து வாக்காளர்களா இருக்கிறோம். நாம ஏதாவது அரசாங்கத்திட்ட வந்து நம்மலாம் வந்து அரசாங்கமே பாவம் கடன்ல இருக்குது. நம்மளுக்கார ரூ. 1000 1/2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. வாக்காளர்களு. 2 1/2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. 2 1/2 கோடி ரேஷன் கார்டுக்கும் ரூ. 3000 போட்டோம்னா தொகை எங்கேயோ போகுது. அப்படின்னு சொல்லி நாம யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? கிடையாது. அத நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. என்ன காரணம்? பணம் வந்தா போதும். ஸ்டாலின் ரூ. 3000 குடுத்தாரா? அடுத்து எடப்பாடி வந்தாருன்னா எவ்வளோ குடுப்பாரு? ரூ. 5000 குடுப்பாரா? எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது ஸ்டாலினே ரூ. 5000 குடுக்க சொன்னாரு. இப்ப அவரு போன எலக்ஷன்ல ரூ. 1000 குடுத்தாரு. இப்ப எலக்ஷன் வர்றதுனால மக்கள் மனச மாத்துறதுக்கோசரம் ரூ. 3000 குடுக்குறாரா? மக்கள கவர் பண்றாரா? இந்த மாரிலாம் யோசிக்க தோணும். ஜெயிச்சு முடிச்சு வந்தாட்டி பாரு, அடுத்த வருஷம் ரூ. 1000 தான் குடுப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான அரசியல். நம்ப எதுக்கோ அரசியல் பேசுறோம். அரசியல் பேசு, அரசியல் பழகுன்னு சொல்றோம். நம்ம பேச மறந்த பேசாம விட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் ரீசார்ஜ். செல்ஃபோன் ரீசார்ஜ், டிடிஹெச், டிஷ் ஆண்டனா ரீசார்ஜ். இதுல என்ன சபரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரேன். வரிசையா ஒவ்வொன்னா சொல்றேன். இப்ப ஃபோனுக்கு நம்ம எல்லாருமே நம்மளுக்கு வினா தெரிஞ்சு ரூ. 10க்கு ஒரு கூப்பன் வாங்கி அத சொரண்டி, அந்த இன்க்ளூடிங் நம்பர் போட்டு நம்ம வந்து அந்த ஃபோன் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஒரு மிஸ்டு கால் மட்டுமே குடுத்துட்டு பேசின கடைசி ஜெனரேஷன் நாம தான். 90 கிட்ஸ் தான். அப்படி மிஸ்டு கால் மட்டும் குடுத்தோம்னா, பணம் நெறைய இருக்கப்பட்டாலும் திரும்ப கூப்பிடுவோம். நம்மள மாரியே இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்துக்காரன் அவன் என்ன பண்ணுவான்? மிஸ்டு காலுக்கு பொறந்தவன், அவனும் மிஸ்டு கால் குடுக்குறேன்னு பண்ணுவான். நம்ம ஒரு ரிங்ல அட்டெண்ட் பண்ணி, "சொல்lu மாப்ள, சொல்லு நண்பா, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். இந்த மாரி காலகட்டங்கள்லாம் மாறுனுச்சு. இந்த மாரி காலகட்டங்கள்லாம் மாறுனுச்சு. இந்த ஜியோ சிம் வந்த வாட்டி, அவன் ஏகப்பட்ட கம்பெனிக்காரங்ககிட்ட இது பண்ணி, ஒரு நெறைய விஷயங்கள் நடந்து, ஏகப்பட்ட செல்ஃபோன் கம்பெனி இன்னைக்கு காணாம போயிருச்சு. டொகோமோன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் தானே? ஐடியா சிம்மும் ஐடியா சிம் விஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புது சிம்மா வந்திருக்குது. வோடாஃபோனும், ஐடியாவும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து விஐயா வந்திருக்குது. டொகோமோ சிம்மு காணாம போயிருச்சு. ஏர்செல் அந்த சிம்மு காணாம போயிருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறை எவ்வளவோ விஷயங்களால அவங்க காணாம போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத மாரி,
ரூ. 10 அட்டாங்கி ரீசார்ஜ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷமா அதை வச்சு நம்ம பேசியிருக்கிறோம், புழங்கியிருக்கிறோம். மிஸ்டு கால் மட்டுமே குடுத்துக்கிட்டு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு கம்மியா இருக்கிற ரீசார்ஜ் ரூ. 199 ரூ. 200 தான் வாங்குறாங்க. ரீசார்ஜ் பண்றாங்க. ரூ. 200 குடுத்து பண்றோம். ரீசார்ஜ் பண்றதுக்கு. இதுவே கடைக்கெல்லாம் போய் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ரூ. 10 பே பண்ண சொல்றாங்க. ரூ. 199 ரூ. 210 கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு எல்லாரும் ஃபுட்லயும் நான் சொல்றது இருக்கிறதுலே கம்மி ரூ. 199 ரீசார்ஜ் பண்ற கடைக்காரனுக்கு ரூ. 10 கமிஷனும் சேர்த்து அவன் ரூ. 1 சில்லற தர மாட்டான். ரூ. 210 தான் வாங்குவோம். ரூ. 210 அந்த கடைக்காரனுக்கு கொடுக்கணும். ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு. நம்ம ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு, ரீசார்ஜ் பண்ணக்கூடிய நெட் சென்டர் வச்சிருக்கக்கூடிய ஆளுக்கு இவ்வளவு கமிஷனோட தான் கேட்கறாங்க. இப்படி நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம் இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு மாசம்னா கவர்மெண்ட்ல இருந்து எல்லார் குடும்பத்துக்கும் ரூ. 1000 பணம் போடுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே போன் நெட் இருக்கிற போன் தான் யூஸ் பண்றாங்க. நெட் இருக்கிற போன் ரீசார்ஜ் பண்ணோம்னா ரூ. 350 அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா டிஷ் ஆண்டனா அது ரீசார்ஜ் பண்றதுக்கு ரூ. 280 அவன் ரீசார்ஜ் பண்றவன் ரூ. 10 கமிஷன் எடுத்துட்டு ரூ. 290 அது ஒரு ரூ. 300 வச்சுக்கோங்க. அது ஒரு ரூ. 300 இது ஒரு ரூ. 350 300 350 650 கவர்மெண்ட் இன்னைக்கு மக்களுக்கு ரூ. 1000 மாதம் அண்ணாதுரை அவர்களின் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ரூ. 1000 கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரூ. 1000 நாங்க கொடுத்துட்டோம். ரூ. 1000 கொடுத்துட்டோம். மக்கள்லாம் சந்தோஷத்துல திளைக்கிறாங்க. மக்கள்லாம் சந்தோஷத்துல வாழ்றாங்க, வாழ்த்துறாங்க. உண்மைதான். அந்த பணம் வந்ததை எப்படி போகுதுன்னு பாருங்க. ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு ரூ. 350 எதுக்கு? போனுக்கு. டிஷ் ஆண்டனாக்கு போடுறதுக்கு ரூ. 300 மீதி எவ்வளவு இருக்கும்? 1000த்துல 650 போயிருச்சுன்னா மீதி ரூ. 350 இருக்கும். அந்த ரூ. 350 வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டுல யாரோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஆள் இருந்துச்சு அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு சரக்கு அடிக்கக்கூடிய நபர் யாராச்சும் இருந்தாரு அப்படின்னா, அவர் ஒரு ரூ. 300 எடுத்துட்டு போனாருன்னா அவர் ஒரு குவார்டரு சைடிஸ் போயிடும். மீதி அந்த ரூ. 50 இந்த ரீசார்ஜ் பண்றதுக்கும் இந்த ஒயின் ஷாப் போயிடுறதுக்கும் அலையறதுக்கு அந்த ரூ. 50 பெட்ரோல் போட்டாங்கன்னா தீர்ந்து போச்சு. அதாவது நம்ம அழுகுற இப்போ ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுட்டோம், அழுகுது. அழுகுற குழந்தைக்கு ஒரு முட்டாய் கொடுத்தோம்னா, முட்டாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம இலவசம் எதிர்பார்க்கறதுனால ஏகப்பட்ட விஷயத்துல நம்ம ஏமாந்துகிட்டே தான் இருக்கிறோம், தோத்து போயிட்டே இருக்கிறோம். என்னைக்கு ஒரு நாள் நம்ம இலவசம் நம்மளுக்கு வேண்டாம், ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு நம்மளாம் முடிவு பண்றோமோ, அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கிறது ஏற்படும். இல்லைன்னா இந்த தலைமுறை மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு 3-4 தலைமுறை வந்தாலும், இப்ப பொங்கலுக்கு 3000 கொடுக்குறாங்களா? இன்னொரு 2 எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா பொங்கலுக்கு மாசானா 10,000 கொடுக்குறேம்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு மாசானா 10,000 கொடுக்குறேம்பாங்க. இப்ப உங்களுக்கு கேட்க காமெடியா இருக்கலாம். 2010 காலகட்டத்துல அல்லது 2012க்கு பின்னால அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும் பொழுது அப்ப பொங்கலுக்கு ரூ. 500 கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவங்க அந்த காலகட்டத்தில் கொடுக்கும் பொழுது அது பெரிய தொகை. பொங்கலுக்கு பணம் கொடுக்குறாங்கடா, ரூ. 1000 கூட கொடுத்தாங்க. பொங்கலுக்கு ரூ. 1000 கொடுத்துட்டாங்கடா. அன்னைக்கு ரூ. 1000 பெரிய தொகை. அப்படி இருக்கும் பொழுது எதிர்காலத்துல 10,000க்கான மதிப்பு அப்படிங்கிறது அதே மதிப்பு தான். ஆனா பொருட்களினுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது வந்துடும். இன்னைக்கு எங்க போனாலும் எல்லாமே ரவுண்ட் ஆகணும்னு தான் பாக்குறாங்க. இலவசம் நம்ம வாங்கி நாம எப்படி இலவசம் கேட்கறோம்? எனக்கு ரவுண்டா ரூ. 1000 கொடுங்க, எனக்கு ரவுண்டா ரூ. 1000 கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வியாபாரக்காரங்களும், நான் வியாபாரக்காரங்கன்னு சொல்றது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி தள்ளு வண்டியில வியாபாரம் செய்யக்கூடிய, சாலையில உட்காந்து காய்கறி விற்கக்கூடிய நபர்களை பத்தி நான் பேசவே கிடையாது. அவங்களாம் நம்மவர்கள், உழைக்கக்கூடிய வர்க்கம். உழைக்கிறவங்களை பத்தி நான் சொல்லவே கிடையாது. இந்த ஏசி போட்ட ரூம்ல 10க்கு 10 ரூம்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் தீர்ந்து போன வாட்டி அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு விட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு, இல்ல இன்னும் இந்த பொருள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொருளோட விலைக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு விலையை இது பண்ணி எக்ஸ்ட்ரா தள்ளுபடிங்கிற பேர்ல விலையை சேர்த்து வச்சு மறுபடியும் இருக்கிற லாபத்தை விட அதிகமான லாபத்துக்கு விற்கக்கூடிய கார்பரேட்டுக்காரங்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனியார் மைய முதலீடுகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய வகையில ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜ் வச்சு கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்கேம் நடக்குது. ஒரு மாசத்துக்கு எத்தனை நாளுங்க எல்லாருக்குமே தெரியும்? 30 நாள். ஒரு சில மாதங்கள்ல 31 நாள் வரும். இருக்கிறதுலே பிப்ரவரி மாசத்துல மட்டும்தான் 28 நாள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 30 நாள் நம்ம ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா 12 மாசத்துக்கு 12 தடவை தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. 12 மாசத்துக்கு 12 தடவை தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே 28 நாள் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அந்த 28 நாள் அப்படிங்கும் பொழுது 13 தடவை அவங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துல.
அப்ப அந்த 13 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 13 நாள்னா சரி 13 டைம் அவங்க ரீசார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 350 வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு இந்தியால 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 140 கோடி மக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 கோடி பேரு 140 கோடியில 10 கோடி பேர் கையில ஃபோன் இல்லன்னு வச்சுக்கோங்க. மீதி 130 கோடி பேர் கையில ஃபோன் இருக்குது. 130 கோடி பேர் கையில ஃபோன் இருக்குது. ஓகேவா? அந்த 130 கோடில இன்னும் கூட ஒரு 20 கோடி கம்மி பண்ணிருங்க. 110 கோடி பேர் 140 30 கோடி பேர்ட்ட ஃபோனே இல்லன்னு வச்சுக்கலாம். குழந்தைங்க, வயசானவங்க, ஓகேங்களா? இவங்க கையில ஃபோனே இல்லன்னு கூட வச்சுக்கலாம். ஃபோன் இல்லாத ஊடே கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு 2 ஃபோனு, 3 ஃபோன் இருக்கு. டச் ஃபோனு. அப்படி இருக்கும் பொழுது 110 கோடி பேர் கையில ஃபோன் இருக்குதுன்னா, இப்போ ஒரு பிரபலமான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஒரு ரீசார்ஜ் பண்ற கம்பெனி. அவங்க கையில வந்து இன்னைக்கு ஒரு 40 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 40 கோடி பேரு. இப்ப நான் சபரின்னு இருக்கிறேன்னா 40 கோடி பேர் என் சிம் யூஸ் பண்றாங்க. சபரி நெட்வொர்க். சபரிங்கிற சிம்ம 40 கோடி பேர் இந்தியா முழுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த 40 கோடி பேரும் 13வது டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது ரூ. 350 ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா, ரூ. 350 பெருக்கல் 40 கோடி தடவை போட்டீங்கன்னா, தொகை எங்கேயோ போகும். நம்ம 13வது டைம் ரீசார்ஜ் பண்றோம் பாருங்க. அந்த பணத்த வச்சு அவன் வேலை செய்றவங்களுக்கு சம்பளம் குடுத்துறலாம். 10 டவர் கம்பம் போட்டுறலாம். இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிக்கலாம், ஸ்டேட் பார்ட்டி அதாவது தேசிய கட்சிகளுக்கும், மாநில கட்சிகளுக்கும் டொனேஷன் எலக்ஷன் பாண்டு பத்திரம் கொண்டு போய் குடுக்கலாம். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். தலைகீழ நடந்து போலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி போலாம். சொந்தமா தனி விமானம் வாங்கலாம். எவ்வளோ வேணாலும் கடன் கட்டலாம். எப்படி எங்கேயோ போகுதுல்ல தொகை. 40 கோடி பேர் 350 தடவை ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா தொகை எங்கேயோ போகுதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது, நம்ம வந்து அவன் சொன்னா நம்ம கைய கட்டிட்டு நின்னு தான் ஆகணும். ஆரம்பத்துல அவன் இலவசம் அப்படின்னு சொல்லி குடுக்கும்பொழுது, குடுங்க, குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குனோம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அவன் கொட்டுக்கா வச்சாலும் கம்முன்னு தான் வாங்கிட்டு போணும். அவன் நம்ம முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு, நம்மள அவமானப்படுத்தணும்னா கம்முன்னு தான் வரணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. யார போய் கேட்பீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் இன்னைக்கு ரூ. 350 ரீசார்ஜ் பண்றீங்களா? ஒரு எலக்ஷன் முடிஞ்சாட்டி பாருங்க, உடனே விலை ஏத்துவான். விலை ஏத்திட்டு என்ன பண்ணுவான்? நீ வந்து ரூ. 500 ரீசார்ஜ் பண்ணணும். கம்மியா ரீசார்ஜ் பண்றது 300 இன்னும் கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா, கம்மியா வெறும் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் நீ ரூ. 500 போடணுமாம். நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க அன்னைக்கு நினைச்சு பார்ப்பீங்க. நம்ம நாடு அடிப்படையான விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு நெறைய குடுத்துட்டாங்க. மக்களுக்கான வாழ்வாதார பெருக்கம் அப்படிங்கிறது இன்னும் வரல. அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு நினைச்சு பார்ப்பீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. இலவசம்னு சொன்னா யோசிங்க. நம்ம பேசாம விட்ட விஷயம் ரீசார்ஜ். சிந்திச்சு செயல்படுங்க. சரி ஓகே. சரி சபரி இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியுமா? இதுக்கு ஏதோ ஒரு மாற்று சிந்தனை இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்குது. நம்ம எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நம்ம ப்ரமோஷன்லாம் நம்ம பண்ண கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 எழுத்து தான். 4 எழுத்து கொண்ட ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் திட்டம்லாம் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கிறாங்க. ரீசார்ஜ் திட்டம் கம்மியா வச்சிருக்கிறாங்க. விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சிம்மு விலை. ஆனாலும் ஆனாலும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள், முதலைகள் என்ன பண்றானுங்க, அவன் சிம்மோட டவர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அவைங்க சிம்மோட டவரு இங்க கிடைக்க மாட்டேங்குது. ஊருக்குள்ள ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்குது. இவன் 5G, 4G, 7G வரைக்கும் போயிட்டான். 7G ரெயின்போ காலனி மாரி 7G அப்படின்னு வரைக்கும் போயிட்டாய்ங்க கார்ப்பரேட். இந்த அரசாங்கத்தோடைய நம்பிக்கை பெற்ற அந்த 4 எழுத்து கொண்ட அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால டவர் நிறுவி வேலை செய்ய முடியலையா என்னமோ தெரியல. அவங்க சிம் ரொம்ப ரொம்ப புழக்கத்துல கம்மியா தான் இருக்குது. என்ன காரணம்? இவன் தனியார்காரன். இவன் நம்மகிட்ட சம்பாதிக்கிறான். ஏமாத்தி சம்பாதிக்கிறான். ஏகப்பட்ட டவர் வச்சிருக்கிறான். நெட் உடனே சூப்பரா கிடைக்குது. இவன் ஏழை. நடுத்தர குடும்பத்துக்காரனாட்ட இந்த 4 எழுத்து கம்பெனிக்காரன். இவன் ரொம்ப சிரமப்படுறான். இவன் டவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் தான் எடுக்குது. நெட் எடுக்க மாட்டேங்குது. நாம நெட் யூஸ் பண்ணி அடிமையாயிட்டோம். நெட் இல்லாம நம்மளால இருக்க முடியல. அதனால தான் இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வளர்ச்சி அடையாம இருக்குது. முந்தா நேத்து வந்த பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம சும்மா குடுத்துட்டு, நம்ம மடி பிடிச்சு மாங்காய் போடு, முடி பிடிச்சு காசு கேளு அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு வந்து அவன் பெரிய ஆளா இருக்கிறான். பல வருஷமா பேரு புகழ் கொண்ட அந்த பிஎஸ்என்எல் கம்பெனி, இன்னமும் அந்த பேரு புகழ மட்டும் தான் வச்சிருக்குது. அவைங்க ஒண்ணும் பெரிய ப்ராஃபிட், ரெவென்யூ அப்படிங்கிறது எடுக்கல இன்னும்.